மறைக்கல்வி பணி இயக்கமானது பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது. இப்புதிய முன்னெடுப்புகளை நமது பங்கில் உள்ள குழந்தைகளுக்கு இன்று நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். எனது முதல் குச்சிவிலை இறையேசுவில் பிரியமான இயேசுவின் கண்மணிகளை அறியாத வயதில் நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அருட்பணியாளர் அவர்கள் உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து திரு அவையின் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் உங்கள் நெற்றியில் அருட்பணியாளர் அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து உங்களின் திருமறை புகு விழாவிற்கு 1ஆம் வகுப்பு குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது அருட்பணியாளர் அவர்கள் திருச்சிலுவையை புனிதப்படுத்தி குழந்தைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறார். இந்த சிலுவைகளை ஆசீர்வதிக்கின்ற சக்தியும் இது நம் குழந்தைகளுக்கு நம்பிக்கை வாழ்வின் சின்னமாகவும் மனித மீட்பாகவும் திருப்பங்கள் ஆதலாகவும் எதிர்களிலிருந்து காப்பாற்றும் அருட்கல்வியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டாடுகிறோம். இப்போது அருட்பணியாளர் அவர்கள் புனிதப்படுத்திய திருச்சிலுவைகளை குழந்தைகளின் கழுத்தில் அணிவிக்கிறார். சஜனம். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. சிலுவையில் அறையுள்ள மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுள்ள மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். இந்த குழந்தைகளுக்கு சிலுவையின் மேன்மையை, சிலுவையின் வல்லமையை, சிலுவையின் ஞானத்தை வளர்த்து வாழ வேண்டும் என்று இதற்காக நாம் ஜெபிக்கிறோம். பவுலடிகளார் சொல்கிறார், இந்த சிலுவை பலருக்கு மடமையாய் இருக்கிறது, ஆனால் விசுவசிக்கிறவர்களுக்கு இது வல்லமையாய், ஞானமாய், ஆற்றலமாய் இருக்கிறது. எனவே குழந்தைகள் சிலுவை இன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அணிந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். திருச்சிலுவை நமது நம்பிக்கை அடித்தவர் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? திருச்சிலுவை அடுத்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? அனைவரும் தங்களுடைய நம்முடைய